ரதம் இறங்குறது, அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் இறங்கி எலியாவை அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இவன் அப்படியே மிரண்டு விழுறான். விழுந்தா எலியாவுடைய தாழ்வை விழுது. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்ட பிறகு ஏந்து பார்த்தா எலியா காணும். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் உயிரோடவே. இவன் திரும்பி வரான். யோர்தான் மறுபடியும் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வேலையில இவன் எலியாவுடைய தாழ்வையை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த யோர்தான் நதியை அடிக்கிறான். 2ஆக வடிவிட்டது. அந்த யோர்தான் நதியை கடந்து தரையில நடந்து அந்த பக்கம் போறான். அங்க 50 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, அட்டே எலியாவின் ஆவி எலிசா மேலே வந்துச்சு பாருங்க. போகும்போது எலிசாவை கிண்டல் பண்ணாங்க. எரிகோவில் இருக்கிறவங்க, பெத்தேலில் இருக்கிறவங்க, யோர்தானில் இருக்கிறவங்களாம் எலிசாவை என்ன பண்ணாங்க, இன்றைக்கு உன்னுடைய தலைமையாக இருக்கிற உன்னுடைய எஜமானனை எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கிண்டல் பண்ணவங்க. இப்போ இவன் ரட்டிப்பான வரத்தோடு வர்றான். இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. எலியாவுக்கு மாத்திரம் யோர்தான் வழிவிடலை, எலிசாவுக்கும் வழிவிட்டது. ஏன்னா எலியாவின் மேலே இருந்த ஆவி இவன் மேல் வந்தது பாருங்க. எலியாவின் மேலே இருந்த ஆவியும் மேலே வந்ததுனால அவனுக்கு பெரிய கனம் உண்டானது, பெரிய மதிப்பு உண்டானது, பெரிய உயர்வு உண்டானது. மனிதர்கள் அவனை பணிந்து அவனை வணங்கினார்களாம். நான் சொல்றேங்க, எலியாவின் ஆவிக்கே அவ்வளோ மகிமை இருக்குன்னா தேவ ஆவியை பெற்றா எப்படி இருக்கும் பாருங்க. தேவ ஆவிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஆவினால் நிறையப்படுங்க, தேவனால் நிறையப்படுங்க, தேவ ஆவினால் நிறையப்படுங்க. நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். எங்கெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டீங்களோ, தள்ளப்பட்டீங்களோ, அதே இடத்துல தேவன் உங்களை கனப்படுத்துவார். தேவாவினால் நிறையப்படுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க உட்காரும் போது எலிசா எப்படி எலியாவை பின்தொடர்னானோ அவ்விதமாய் நீங்கள் இயேசுவை பின்தொடருங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நான் உம்மை விடுவதில்லை. தடைகள் எதுவும் வரோங்க, பிசாசு நிறைய தடைகளை போடுவான். நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு, ஆண்டவரோட பழகக்கூடாதபடிக்கு, ஆண்டவரோட ஐக்கியமாகாதபடிக்கு, ஆண்டவருடைய நன்மையை நீங்கள் பெறக்கூடாதபடிக்கு பிசாசு பல சோர்வுகளை, தடைகளை, ஏதோ தூக்கத்தையோ பிரச்சனையோ ஏதோ மனவேதனையோ மனச்சோர்வையை கொண்டு வந்து ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை செய்வான். நீங்கள் இந்த எலிசாவை போல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த எலிசா என்ன பண்ணா, அத்தனை தடை வந்தாலும் எலியாவே சொல்றார், நீ இங்கே இருப்பா, நான் போயிட்டு வரேன். இல்லை உண்மை விட மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சொல்லுங்க, இப்பேற்பட்ட தாகம், வாஞ்சை கர்த்தர் மீது, கிறிஸ்து மீது எனக்கு இருக்கும் என்றால் அவர் தம்முடைய ஆவியின் மேல் ஊற்றுவார். எலியாவிலும் பெரியவர்.